Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா குறையும் கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவுறுதல் விகிதம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பாப்புலேஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வேர்ல்டுலே பாப்புலேஷன் நேஷன் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்தியா வேர்ல்டுலே பாப்புலேஷன் நேஷனாக இருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. வேர்ல்டுலே யங்கஸ்ட் நேஷனாக நம்ம இருக்கோம். ஸோ அதிகமான ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்திகள். ஆனால் தெரியாத மறைமுகமான செய்திகள் இதற்குள்ளேயும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகலில் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருவுறுதல் விகிதம். கருவுறுதல் விகிதம் அப்படின்னா நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய டெஃபினிஷன் என்ன, எப்படி அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார் என்பதே கருவுறுதல் விகிதம் எனப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பெண் ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளோ குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். இதை தேசிய அளவில் கால்குலேட் பண்றாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் கால்குலேட் பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கால்குலேட் பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கால்குலேட் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு திட்டங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வகுக்கப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய இன்னொரு ரிலேட் ஆகி வரக்கூடிய டேர்ம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா பதிலீடு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடன் தொடர்புடைய சொல்லான பதிலீடு விகிதம் ஒரு நாட்டில் தற்போது வாழும் குடிமக்கள் மறையும் போது அதை நிரப்ப தேவையான மக்கள் தொகை விகிதத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் இருக்கோம், நமக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வராங்களா இல்லையா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை சார்ந்து தான் இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஆசிய நாடுகளில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஓகேங்களா? ஆசிய நாடுகள்னு எடுத்துக்கிறப்போ நம்ம சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி நமக்கு சவுத் அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே முன்னொரு காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறமா உங்களோட பாப்புலேஷன் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரியான கணக்கில் பாப்புலேஷன் ஸ்டெபிளைஸ் ஆகுது. அது இன்னும் ஒரு லாங் டேர்மாக பார்க்குறப்ப குழந்தைகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடறாங்க. யங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகி ஓல்டர் பாப்புலேஷன் அதிகமாகறாங்க. ஸோ இறக்கக்கூடிய ஓல்டர் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி யங் பாப்புலேஷன் வரமாட்டேங்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. ஸோ அதை தான் ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக யார் இந்த ஒரு அறிக்கையை சொல்றாங்க அப்படின்னா வாஷிங்டன் பல்கலைக்கழகம் அவங்களோட ஒரு அறிக்கையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அளவில் இருக்கப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான நிலை இருக்கு, உலக நாடுகள்ல எப்படி இருக்கு, தமிழகத்துல எப்படி இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒரு ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ நமக்கு கருவுறுதல் விகிதம் அப்படிங்கறத நமக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வேல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா NFHS அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிற சர்வே 2015-16 காலகட்டத்துக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ 17 காலகட்டத்துக்கு எடுத்திருப்பாங்க. இதுல இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2.2 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? இதுவே NFHS 5ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா NFHS 5ல நம்மளோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா 2.0 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? முன்னாடிலாம் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 6 அந்த 6, 7 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 2.0க்கு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் இது இன்னமும் கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிறதான் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது எப்படி இன்னும் கம்மியாகிக்கிட்டே போகுது, ஏன், அதனால என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் கிராமப்புற பெண்களிடையே கருவுறுதல் விகிதம் 2.1ஆகவும் நகரங்களில் 1.6 விகிதமாகவும் காணப்படுகிறது. அப்ப கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படிங்கிற ஒரு டிவைட் இருக்கு இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ல. அடுத்தது லிட்ரஸி எஜுகேஷன் வைஸும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் மட்டுமே முடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வாழ்நாளில் 2.8 அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோல அவங்க குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க.
இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே ஹையர் எஜுகேஷன் ஓகேங்களா, காலேஜஸ் முடிச்சுட்டு இன்னும் அதுக்கு மேற்பட்டு படிப்புகள் படிக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது 1.8 இருக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது, எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேஷியோ தெரியுது. அடுத்தது பார்த்தோம்னா பொருளாதார அடிப்படையில் பார்க்குறப்போ ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்க 2.6 அப்படிங்கிற அந்த ஒரு விகிதத்தில் இருக்காங்க. இதே நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க 1.9 அப்படிங்கிறதும், பொருளாதாரத்தில் வசதி நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் 1.6 அப்படிங்கிற இந்த ஒரு ரேட்ல இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த ரேட் அப்படிங்கிறது நமக்கு இன்னமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு பாப்புலேஷன் பாலிசியை ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகுதுன்னா கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 6ல இருந்து 2.0க்கு வந்திருக்கு. இது இன்னமும் கம்மியாயிட்டே தான் போகும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது 2.0 இருக்கிறது 1.0 போகும், 0.7 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி 0.7 வரைக்கும் போனதுதான் எங்கன்னா சவுத் கொரியா, ஜப்பான் அந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் 1க்கும் கம்மியா போனனாலதான் இப்போ மறுபடியும் அந்த நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் பாப்புலேஷனை டெவலப் பண்றதுக்காக, இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய திட்டங்களை வந்து வகுத்திருக்காங்க. அந்த வகையில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குழந்தையை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ வீடு தான் பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ரெண்டட் ஹவுஸை வந்து கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்ல கவர்மெண்ட்டே வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க, அதுல ஸ்டைபண்ட் போடுறாங்க. ஜப்பான்ல இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை குழந்தைகளோட பிறப்புக்கு, குழந்தை பிறப்புக்கு ஆதரவாக நிறைய அரசாங்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் கொரியாவை பார்த்தோம்னா அங்க வந்து மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து நோ மேரேஜ் மூவ்மெண்ட், திருமணம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு இயக்கமாக அங்க இருக்கு ஓகேங்களா. சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்க முடியாது. அதனால அந்த நோ மேரேஜ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சின்னதாக ஆரம்பிச்சது இப்போ பெருசாக வளர்ந்து வந்து நிற்குது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமணங்கள் அப்படிங்கிறதையும் ஆதரிக்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணி மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு தென்கொரிய அரசாங்கங்கள்லாம் போயிருச்சு ஓகேங்களா. அப்போ இந்தியாவும் இந்த ஒரு நிலைமைக்கு வரும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பாத்தை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆசிய நாடுகள் எல்லாமே அதிகமான ஃபெர்டிலிட்டி ரேட்ல இருந்தாங்க, அப்புறம் கம்மி பண்ணாங்க, அப்புறம் ரொம்ப கம்மியாச்சு. இப்போ மறுபடியும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்ல திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க, காசு கொடுக்குறாங்க மக்கள் கையில். மறுபடியும் அதே ஒரு நிலை தான் இந்தியாலையும். அதிகமாக பாப்புலேஷன் இருந்துச்சு, இப்போ பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வருது. போக போக ரொம்ப கம்மியாகும். எஜுகேஷன் லெவல் அதிகமாக அதிகமாக நம்ம பார்த்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள், அர்பன்ல இருக்கக்கூடிய பீப்புள்லாம் குழந்தை பெற்றுக்கிற வீதம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. அப்போ அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இந்தியாவிலையும் வர வர ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இல்லாம போகும். அப்ப அரசாங்கம் அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப பாப்புலேஷன் அந்த ஒரு டெமோகிராஃபிக் எடுத்து பார்க்கறப்ப எஜுகேஷன், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்போ கொஞ்சம் வெல் ஆஃபா இருக்கக்கூடிய பீப்புள்லாம் குழந்தை பெற்றுக்கிறத விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு நிலை தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்திருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 1992, 93 அந்த காலகட்டத்தில் 2.5 அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா NFHS 5 அப்படிங்கிற அந்த சர்வேல நமக்கு இந்தியா ஃபுல்லாக 2.0 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுவே தமிழகத்துக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தோட ரேஷியோ அப்படிங்கிறது 1.8 அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா. இதான் நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்னு பிரிக்கிறப்ப நகர்ப்புறத்தில் 1.6, கிராமப்புறத்தில் 1.9 அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோல நம்ம இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னமும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா தென் மாநிலங்கள்ல TFR அப்படிங்கிறது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. தென் மாநிலங்கள்ல யங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்காங்க. இது எல்லாமே வட மாநிலங்கள்ல தான் அதிகமா இருக்கு. வட மாநிலங்கள் தான் யங்கஸ்ட் பாப்புலேஷனா இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே நம்ம உலக அளவுல பாக்குறப்ப இந்தியாவை யங்கான நேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுக்குள்ள பாக்குறப்ப வட மாநிலங்கள் யங்கான ஒரு ஸ்டேட்ஸா இருக்காங்க கம்பேர்டு டு த சதர்ன் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி நம்மளோட TFR வந்து கம்மியா இருக்கு, அவங்களோட தான் அதிகமாகவும் இருக்கு ஓகேங்களா. அப்ப TFR அப்படிங்கிறத நம்ம ஒரு சர்டைன் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த தொட்டில் குழந்தை திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து TFR பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ TFR அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்டைன் லெவல்ல மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம மறுபடியும் குழந்தையை பெற்றுக்க வைக்கிறதுக்காக நிறைய செலவு
பண்ண வேண்டிய இருக்கும் ஓகேங்களா அரசாங்கங்கள். ஸோ அந்த ஒரு நிலையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கான திட்டங்களை இந்திய அரசாங்கம் வகுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை பற்றி நமக்கு மெயின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அதில் இப்போ இந்த டிஎஃப்ஆரோட அச்சீவ்மெண்ட் இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்டை வந்து சொல்லணும். இந்த டிஎஃப்ஆரோட அச்சீவ் பண்ணிட்டோம் அது பிரச்சனை இல்லை, இந்த டிஎஃப்ஆர் கம்மியாயிட்டே போச்சுன்னா அதில் என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். டிஎஃப்ஆர்னா என்னன்னே நமக்கு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சுற்றுலா தரவரிசையில் இந்தியா 39வது இடத்துக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உலக பொருளாதார அமைப்பு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க தான் வந்து இந்த ஒரு அறிக்கையை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா போன தடவை நம்ம ரேங்கிங்ஸில் 54வது இடத்துல இருந்திருப்போம், இப்போ பார்த்தோம்னா 39வது இடத்துல இருக்கும். உலக அளவில் சுற்றுலாவில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு 3 டேட்டாஸ் தான் இருந்துச்சு, சின்ன நியூஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தொழில்துறையில் சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன தொழில்துறையில் சமூக நீதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பட்டியலின பழங்குடியின மக்கள் எல்லாருமே தொழில் முனைவோர்களாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலும் சரி ரொம்ப ஒரு முனைப்போட செயல்படுத்தப்படாத ஒரு சில திட்டங்களாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் 6, 2023 அம்பேத்கருடைய நினைவு நாள் அப்போ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு பிரத்யேகமாக அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஓகேங்களா. ஸோ அதை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்காக தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது யார் எந்த பாப்புலேஷன் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு அவங்களை தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கடன் உதவிகள் எல்லாமே பண்றாங்க. மானிய விலையில தமிழக அரசாங்கம் இந்த நிதி உதவிகளை பண்றாங்க. ஸோ அந்த திட்டத்தினுடைய ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு நிறைய வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நிறைய மக்கள் தொழில் முனைவோர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தோம்னா 1303 பேர் வந்து இது வரைக்கும் மானியங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ஒரு கடன் உதவியை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. தொழில் வளர்ச்சியின் ஊடாக சமூக நீதியை வளர்த்தெடுக்கும் இத்திட்டம் குறுகிய காலத்திலேயே பயனாளிகளுக்கு உறுதுணையாகி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஒரு திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் சூழலை இத்திட்டம் உருவாக்கியுள்ளது. இதன்படி ஒரு தொழிலுக்கான திட்ட மதிப்பீட்டில் 35% தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது ஓகேங்களா. சோ தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமா இந்த பிசினஸ் செக்டார்ல ஒரு சமூக நீதியை வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் 35% தமிழக அரசாங்கமே ஏத்துக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 65% நமக்கு ஒரு பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்குறாங்க, குறைந்த வட்டியில ஒரு லோனை வந்து வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு ஓகேங்களா. ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10 லட்சம் முதல் 1.5 கோடி வரைக்கும் நமக்கு இந்த லோன் அப்படிங்கிறது கிடைக்குது. இதில் நம்ம ரெகுலரா அந்த இஎம்ஐ வந்து கட்டிட்டே வந்தோம்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு 6% நமக்கு வந்து திருப்பி கையில கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த லோன் டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா ஒரு 127 பேர் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு 7 மாசம் கிட்ட ஆயிருச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு 1300 பேர் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே பெனிஃபிஷியரிஸா வந்து இருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகளை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1303 பயனாளிகள்ல பார்த்தோம்னா ஒரு 288 பேர் வந்து பெண்கள் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துடைய சிறப்பம்சமா இருக்கு. பட்டியலின பழங்குடியின மக்கள் அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழக அரசாங்கம் தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்காக தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர்கள் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்திட்டும் இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அந்த மாதிரியான ரீஜன்ல இதெல்லாம் வரும் ஓகேங்களா. அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா எந்த திட்டம் என்ன திட்டம் இது எதற்காக கொண்டு வந்தாங்க, எப்படி இந்த திட்டம் செயல்படுது, எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கூட வச்சு கேட்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்தது
கையால் கழிவு அகற்றுவோர் முழுமையாக மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னா என்னன்னா, நமக்கு மலங்கள் இருக்கும், ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கைகளால், மனிதர்கள் அவங்களுடைய கைகளை வச்சே கழுவுறது தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது இந்தியாவில் லீகலா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது இல்லீகல். இதற்காக 1993 நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அந்த சட்டத்தை மறுபடியும் திருத்தி 2013 திருப்பியும் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தோம். அதுக்காக தனியா ஒரு ஆணையமும் வச்சிருக்கோம். நேஷனல் சஃபாய் கரம்சாரிஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையமும் வச்சிருக்கோம். இத்தனை விஷயங்கள் இருந்துமே இன்னமும் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த கையால் மலங்களை அள்ளக்கூடிய அந்த ஒரு அவல நிலை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னமும் பிராக்டிஸ் பண்றோம். ஆனா இட் இஸ் இல்லீகல் திங். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கைகளால் மலங்களை அள்ளுவது அப்படிங்கிறது, இதனால இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த மாநிலத்தில் அதிகமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துல தான் அதிகமாக இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது நம்ம சொல்லல, யார் சொல்றாங்கன்னா நேஷனல் சஃபை கரம்சாரிஸ் கமிஷன், அவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன்னா நேஷனல் சஃபாய் கரம்சாரிஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு தான் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற விஷயத்தை எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இவங்க சொல்லக்கூடிய டேட்டாவும் மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய டேட்டாவும் ஒவ்வொரு மாநில அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய தரவுகளும் வந்து நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கமிஷன் படி பார்க்குறப்ப இன்னமும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது எண்ட் ஆகலை இந்தியாவில். மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய தரவுகளின் படி பார்த்தோம்னா நமக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிடுச்சு. அதே தான் நமக்கு மாநில அரசாங்கங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தரவுகள் அப்படிங்கிறதே நமக்கு மிஸ்மேட்ச் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த வகையில் இருக்கப்போ நமக்கு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா, அப்ப முதல்ல யார் மேல நமக்கு குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது, ஐ மீன் அந்த ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது யார் மேல போடுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முனிசிபல் கமிஷனர், அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மேலதான் எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே போடுவாங்க. ஆனா இந்த சட்டங்கள் வந்து நமக்கு ஒரு 31 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னமும் இந்த சட்டத்துக்கு கீழே ஒருத்தர் கூட கைதாகவே இல்லை அப்படிங்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவல நிலையா இருக்கு. ஏன்னா மக்கள் இறந்துட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1054 மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தினால இறந்திருக்காங்க. இது ரிப்போர்ட் ஆன நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? இன்னும் அன்ரிப்போர்ட்டடா நிறைய பேர் வந்து இறந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாமையே இருக்கு இன்னும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளால நிலவுக்கு சந்திராயன் அனுப்ப முடியுது, ஆனா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறத என் பண்ண முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற நாடுகள்லாம் என்ன பண்றாங்க? அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அதிகமா குப்பைகள் வரக்கூடிய ஒரு நாடு. ஆனா அங்க பார்த்தோம்னா யாருமே ஒரு கிளவுஸ் கூட போடாம ட்ரைனேஜ்குள்ள இறங்காம இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறதா மேற்கத்திய நாடுகள்ல இல்ல, நம்ம கிட்ட மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணாம இருக்கோம். ஓகேங்களா? அதுதான் அந்த வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். அது மனிதர்களை அந்த ஒரு விஷயத்தை செய்ய விடாம தடுக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, வெளிநாடுகளில் பார்க்கணும், அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். நிறைய மெக்கானைஸ்டா பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரோபோட்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு குழிக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களை கிளியர் பண்ணி நமக்கு அந்த ட்ரைனேஜ் எல்லாம் பெர்ஃபெக்டா ஓடுற மாதிரி பண்ணும். ஓகேங்களா? அதை ஹேண்டில் பண்றது மட்டும்தான், அந்த மெக்கானிக்கல் ரோபோட்ஸை ரிமோட்டா ஆப்ரேட் பண்றது மட்டும் தான் மனிதர்களா இருப்பாங்க. யாருமே இறங்கிலாம் போய் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் பண்றதோட ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தான் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நமக்கு பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த இந்த சட்டம், இந்த ஆணையம் இருக்கிறதுக்கெல்லாம் யூஸாவே இருக்கும். ஓகேவா? மற்றபடி பார்த்தோம்னா இன்னொரு நபரை பத்தி சொல்லியிருப்பாங்க. யாரு அந்த நபர் அப்படின்னு பார்த்தோம்னா, PS கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த PS கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒரு முன்னாள் IAS அதிகாரி. நம்ம சொன்னோம் இல்லையா, 1993 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்குன்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதே மாதிரி 2013 ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, இந்த 2 சட்டங்களையும் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த PS கிருஷ்ணன் அவர்கள் தான். நிறைய பரிந்துரை
பரிந்துரைகளை வந்து கொடுத்திருப்பாரு. இவரோட பரிந்துரைகள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இவருடைய ரோல் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல முக்கியமானதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஒரு அவல நிலையை நம்ம நிப்பாட்டணும். ஓகேங்களா? அதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும். அடுத்தது அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணதான் நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து முடிவடையும். அதே மாதிரி இந்த வேலையை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேற ஒரு ஆல்டர்னேட் மெத்தடை தேடி போறப்போ அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இழக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு வேலை வாய்ப்பாகவே நம்ம கருதக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஸ்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் மாற்று ஏற்பாடுகளையும் அரசாங்கங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா விண்வெளியில் ஆயுதங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன விண்வெளியில் ஆயுதங்களுக்கு தடை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போன மாசம் ஐநா சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா, விண்வெளியில ஓகேங்களா நமக்கு அவுட்டர் ஸ்பேஸ்ல பார்த்தோம்னா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. WMD அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத எந்த ஒரு நாடுகளும் அவங்களுடைய வெப்பன்ஸை கொண்டு போய் அவுட்டர் ஸ்பேஸ்ல வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை யாரு கொண்டு வராங்கன்னா, ஜப்பானும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது எங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநா சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல கொண்டு வராங்க. ஸோ இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை எல்லா நாடுகளும் ஆதரிக்கிறாங்க. ஒரே ஒரு நாடு மட்டும் எதிர்க்கிறாங்க. அவங்களோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. நம்ம ஐநா சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா? நிரந்தர உறுப்பினர்களா இருப்பாங்க. 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஒரு தீர்மானம் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து நினைச்சாங்க அப்படின்னா ஒரு தீர்மானத்துக்கு மேல வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா US, UK, சைனா, ரஷ்யா அண்ட் பிரான்ஸ். இவங்க தான் இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஒரு தீர்மானத்தின் மேல வீட்டோ அதிகாரத்தை செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் ஓகே சொன்னாலுமே அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறாது. ஓகேவா? அப்படிதான் ஜப்பானும் அமெரிக்காவும் கொண்டு வந்த தீர்மானத்தை எல்லா நாடுகளும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா மட்டும் அதுக்கு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால அந்த தீர்மானம் செல்லாம போயிருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு ரஷ்யா சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான வெப்பன்ஸை பத்தியுமே அந்த ஒரு தீர்மானத்துல சொல்லப்படல. அதனாலதான் நாங்க வந்து அதை வீட்டோ பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாசம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வராங்க. ஓகேங்களா? ரஷ்யா என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விண்வெளியில எந்த ஒரு வெப்பன்ஸுமே வந்து நம்ம ஸ்டேஷன் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதுக்கு இப்போ அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. விண்வெளியில ஆயுதங்களை வைக்கிறதுக்கு வந்து தடை அப்படிங்கிறது முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து நமக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. அது நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஸ்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அது ரஷ்யா எதிர்க்கிறதும், ரஷ்யா கொண்டு வர தீர்மானத்தை அமெரிக்கா எதிர்க்கிறதும், இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேறணும்னா 9 நாடுகள் அதுக்கு ஓகே சொல்லணும். ஒரு தீர்மானத்தின் மேல நம்ம ஒரு வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துறப்போ அந்த தீர்மானம் நிறைவேறாமே போயிடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் இந்த கடைசி நியூஸை ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்த 3 நியூஸ்மே நமக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்கே வேணாலும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.